இந்திய ராணுவ உயரதிகாரிகளை தொடர்பு கொண்டு பாகிஸ்தான் ராணுவத்தின் டிஜிஎம்ஓ பேசியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், விவரங்கள். ஒரு விஷயம் மட்டும் இன்று காலை முதல் தெளிவாக பார்க்க முடியும். அந்த அடிப்படையிலே பாகிஸ்தான் ராணுவத்திற்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த விமான படை தளபதிகளுக்கு இடையிலாக சில கருத்து வேறுபாடுகள் இருப்பதை போன்ற ஒரு தோற்றத்தை பார்க்க முடிகின்றது. அசீம் முனீர் என்கின்ற அந்த நாட்டினுடைய ராணுவ தளபதி தான் போரை உருவாக்குவதற்கான தீவிரமான ஒரு முயற்சியிலே இருக்கின்றாரே தவிர பாகிஸ்தான் ராணுவத்தில் இருக்கக்கூடிய மற்ற நிலை அதிகாரிகளுக்கு உண்மை நிலவரம் என்ன என்பது கண்டிப்பாக தெரிந்திருக்கும். இந்தியாவுடன் போரிட்டால் பாகிஸ்தான் அடுத்த ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு எழுந்து நிற்க முடியாத அளவிற்கு அதனுடைய முதுகெலும்பு உடைக்கப்பட்டு வரும். ஆனாலும் ஒரு சில தனிநபர்கள் ஹீரோயிசம் செய்யக்கூடிய கதாநாயக மனப்பான்மையோடு நடந்து கொள்ளக்கூடிய அந்த காரணத்தாலேயே இது போன்ற ஒரு போர் மூண்டிருக்கின்றது. அசீம் முனீர் என்கின்ற அதன் ராணுவ தலைமை தளபதிக்கு இதில் மிகப்பெரிய பங்கு இருக்கின்றது. இந்த நிலையில் தான் பதற்றத்தை தணிக்கக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபடுமாறு தொடர்ந்து பாகிஸ்தானினுடைய டிஜிஎம்ஓ அதிகாரிகள் இந்திய படையை நோக்கி ஒரு வேண்டுகோளை முன்வைத்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே தொடர்ச்சியாக இது போன்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். பாகிஸ்தானினுடைய ராணுவ அதிகாரிகள் இந்திய தரப்பை தொடர்பு கொண்டு பதற்றத்தை தணிக்கக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபடுமாறு வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார்கள். பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் பாகிஸ்தான் ராணுவ தரப்பிலிருந்து இந்த வேண்டுகோள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே பாகிஸ்தான் ராணுவத்திலேயே 2 விதமான கருத்துக்களை கொண்ட வீரர்கள் இருக்கின்றார்களோ என்கின்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தக்கூடிய விதமாக இந்த தகவல் இருக்கின்றது. பாகிஸ்தான் நாட்டினுடைய டிஜிஎம்ஓ என்று சொல்லப்படக்கூடிய அந்த உயர்நிலை அதிகாரி இந்திய அதிகாரிகளிடம் இந்த ஒரு வேண்டுகோளை முன்வைத்திருக்கின்றார். பதற்றத்தை தணிக்க வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கின்றார். ஏனென்றால் ஒட்டுமொத்தமாக பாகிஸ்தானினுடைய வான்வெளி முழுவதுமாக நம்முடைய ட்ரோன்கள் சுற்றியபடி இருக்கின்றன. எப்போது வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் தாக்குதல் நடத்த முடியும் என்ற சூழ்நிலையில் பதற்றத்தை தணிக்க வேண்டும் என்று கூறுகின்றார்கள் என்றால் தயவு செய்து தாக்குதலை சற்று நேரம் நிறுத்துங்கள், நாங்கள் நீங்கள் சொல்வதை கேட்டுக்கொள்கின்றோம் என்ற அர்த்தம்தான் அதற்கு உள்ளாக இருக்கும். எனவே பாகிஸ்தான் ராணுவத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில அதிகாரிகள் இந்தியாவினுடைய பலம் என்ன என்பதை தெரிந்து கொண்டு இந்தியாவுடனான மோதலை தவிர்ப்பதற்கு என்ன விலை கொடுக்க வேண்டுமானாலும் அதை செய்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடிகின்றது. இந்திய ராணுவத்தை பாகிஸ்தான் ராணுவ தரப்பிலிருந்து உயர் அதிகாரிகள் தொடர்பு கொண்டு பேசி இருக்கின்றார்கள். அதே நேரம் பாகிஸ்தானினுடைய ராணுவ தளபதியாக இருக்கக்கூடிய அசீம் முனீர் இதில் உடன்பட்டவரா அல்லது அவர் இன்னும் முரண்பட்ட ஒரு கருத்துடன் தான் இருக்கின்றாரா என்பதை தெளிவுபடுத்த வேண்டியிருக்கின்றது. அவர் மட்டும்தான் இன்னும் தொடர்ச்சியாக இந்தியாவிற்கு எதிரான விஷமத்தனமான கருத்துக்களை விதைத்துக் கொண்டிருக்கின்றார். மற்றபடி பாகிஸ்தானினுடைய உயர்நிலை ராணுவ அதிகாரிகள் பலர் இந்தியாவுடன் இந்த போர் தேவையில்லாமல் பாகிஸ்தானால் வலிந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. இதனுடைய பாதிப்புகளை பாகிஸ்தான் தான் சுமக்க வேண்டி இருக்கும். ஏற்கனவே பொருளாதார ரீதியாக வழிகட்டு நிற்கக்கூடிய பாகிஸ்தானுக்கு இந்தியாவுடனான போர் மேலும் பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்று அறிவுறுத்தி வருகின்றனர். நாம் பார்க்கின்றோம், இந்தியா நடத்தி இருக்கக்கூடிய ஒவ்வொரு தாக்குதலுக்குமான காணொலிகள் வெளியிடப்பட்டு வருகின்றன. பதற்றத்தை தணிக்கக்கூடிய நடவடிக்கையிலே ஈடுபட வேண்டும் என பாகிஸ்தான் வேண்டுகோள் விடுப்பதற்கான காரணம் இதுதான். தோளில் சுமந்து செல்லக்கூடிய சிறிய அளவிலான ஏவுகணை செலுத்தக்கூடிய அந்த எந்திரங்களை கொண்டே கடுமையான ஒரு மோதலை பாகிஸ்தானுடன் இந்தியா நடத்தி கொண்டிருக்கின்றது. எனவே இந்தியாவிடம் இருக்கக்கூடிய அதிநவீன ஏவுகணைகளை பயன்படுத்த தொடங்கினால் பாகிஸ்தான் என்கின்ற நில வரைபடம் தொடர்ந்து உலக வரைபடத்தில் இருக்குமா என்கின்ற ஒரு கேள்வி எழுந்துவிடும். இந்த சூழ்நிலையில் தான் பாகிஸ்தான் ராணுவம் இந்திய தரப்பை தொடர்பு கொண்டிருக்கின்றது. இந்தியாவினுடைய நிர்பந்தங்கள் கண்டிப்பாக கடுமையானதாக இருக்கும். முதலில் இந்த மசூத் அசார் போன்ற பயங்கரவாதிகளை கொண்டு வந்து ஒப்படையுங்கள், அப்போதுதான் தாக்குதலை நிறுத்துவோம் என்று சொல்லுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. பல பயங்கரவாதிகளை நாம் பட்டியலிட்டு வைத்திருக்கின்றோம். அதில் முதன்மையான பயங்கரவாதியாக இந்த மசூத் அசார் என்பவர் இருக்கின்றார். அவரை போன்று ஜெய்ஷ் இ முகமது அமைப்பை சார்ந்தவர்கள், லஷ்கர் இ தொய்பா அமைப்பை சார்ந்தவர்கள், முஜாஹிதீன்களின் பெயரால் இயங்கக்கூடியவர்கள் பலரும் இருக்கின்றார்கள். அந்த பட்டியலை பாகிஸ்தான் ராணுவத்திடம் இந்தியா வழங்கக்கூடும். அந்த நபர்களை எல்லாம் உயிரோடு கொண்டு வந்து இந்திய ராணுவத்திடம் ஒப்படைத்தால் இந்த சண்டையை சற்று நாட்கள் தள்ளி வைப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது என்ற கருத்தையே இந்தியா சொல்லுவதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதாக சர்வதேச ராணுவ நிபுணர்கள் தரப்பிலிருந்து இது போன்ற ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. பதற்றத்தை தணிப்பதற்கு இந்தியா தயாராக கூட இருக்கலாம். ஆனால் அதற்கு முன்பாக உயிரோடு ஒப்படைக்கப்பட வேண்டிய பயங்கரவாதிகளின் பட்டியல், பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய பாதுகாப்புக்கு உள்ளாக ஒளிந்திருக்கக்கூடிய அந்த பயங்கரவாதிகளுடைய பட்டியல் இந்திய தரப்பிலிருந்து வழங்கப்பட்டு அவர்களை ஒப்படைத்தால் சற்று பதற்றத்தை தணிப்பது தொடர்பாக யோசிக்க கூடும் என்ற தகவலை வேண்டுமானால் இந்திய ராணுவ தரப்பில் சொல்லியிருக்கலாம். ஏனென்றால் பதிலடி பலமாக இருக்கின்றது. இந்தியாவிடமிருந்து பாகிஸ்தானை நோக்கி நம்முடைய ஆயுதங்கள் பாய்ந்து சென்று கொண்டிருக்கின்றன.
பாகிஸ்தான் நாட்டுக்குள்ளாக பல இடங்களிலே தீ பிழம்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து தாக்குதல் நடத்தி முடிக்கப்பட்ட ஒரு சில மணி நேரங்களிலே அந்த தாக்குதல் நடத்தப்பட்டதற்கான காணொலியை நம்முடைய ராணுவ வீரர்கள் வெளியிட்டு வருகின்றார்கள். பாகிஸ்தான் ராணுவம் இந்திய ராணுவத்திடம் பேசி இருக்கின்றது. அமெரிக்க தரப்பிலிருந்து இந்திய ராணுவத்திடம் பேசி இருக்கின்றார்கள். பல்வேறு G7, G20 உள்ளிட்ட நாட்டு கூட்டமைப்புகளும் இந்தியாவிடம் பேசி இருக்கின்றன. நம்முடைய நிலைப்பாட்டில் நமது நாடு தெளிவாக இருக்கின்றது. இதே போன்ற குள்ளநரி தந்திரங்களை பயன்படுத்திதான் பலமுறை பாகிஸ்தான் இந்திய தாக்குதலில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொண்டு அதன் பிறகு மீண்டும் மீண்டும் பயங்கரவாதிகள் மூலமாக இந்தியாவிற்கு எதிரான செயல்பாடுகளை தூண்டிவிட்டு ஊக்குவிட்டு மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நாடாக இருந்திருக்கின்றது பாகிஸ்தான். எனவே உலக வரைபடத்தில் அந்த நாடு தொடர்ந்து நிலைத்து நீடித்து இருக்க வேண்டும் என்றால், ஜனநாயக பாதைக்கு அந்த நாடு திரும்ப வேண்டும் என்றால், அங்கிருக்கக்கூடிய ஒரு சில பயங்கரவாதிகளை இந்தியா வசம் ஒப்படைக்க வேண்டும் என்பதுதான் பல பதற்றத்தை தணிப்பதற்கான முயற்சியிலே ஈடுபட வேண்டும் என பாகிஸ்தான் அழைப்பு விடுத்திருக்கின்றது. இந்த அழைப்பை இந்தியா உடனடியாக ஏற்றுக்கொள்ளுமா என்பது தெரியாது. ஏனென்றால் இப்போதைய நிலையில் பாகிஸ்தான் கையெறுபட்ட ஒரு நிலையில் தான் இருக்கின்றார்கள். அவர்களுக்கென எந்த பாதுகாப்பு அமைப்புகளும் இல்லை. இந்தியா எப்போது வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் உள்ளே புகுந்து தாக்குதல் நடத்த முடியும் என்ற அளவில் தான் இப்போதைய சூழ்நிலையில் பாகிஸ்தானினுடைய ஒட்டுமொத்த நாட்டு பகுதிகளும் இருக்கின்றன. எனவே பாகிஸ்தானை உள்ளே புகுந்து அதனுடைய ஒட்டுமொத்த பயங்கரவாத நிலைகளையும் அழித்தொழிப்பதற்கான முயற்சியிலேயே இந்திய தரப்பு ஈடுபடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதற்கு ஏற்ப பல்வேறு உலக நாடுகளும் இந்தியாவை தொடர்பு கொண்டு இந்த போர் பதற்றத்தை தணிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினாலும், இந்தியா சார்பிலே இந்த போர் பதற்றத்தை தணிக்க வேண்டுமானால் கண்டிப்பாக நாம் முன்னிறுத்தி இருக்கக்கூடிய, ஏற்கனவே கடந்த காலங்களில் வலியுறுத்தி இருக்கக்கூடிய ஒரு சில பயங்கரவாதிகளை இந்தியா வசம் ஒப்படைக்க வேண்டும். இந்தியாவில் நடைபெற்றிருக்கக்கூடிய நாடாளுமன்ற தாக்குதல் தொடங்கி மும்பை தாக்குதல், பகல்காம் தாக்குதல், உரி, பதான்கோட் தாக்குதல்கள் என்று அடுத்தடுத்த தாக்குதல்களில் ஈடுபட்ட அந்த அமைப்பை சார்ந்தவர்களை இந்தியாவிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஒரே கோரிக்கையாக இருக்கும். எனவே உலக நாடுகள் இந்தியாவை தொடர்பு கொண்டு பேசினாலும் உடனடியாக இந்தியா இந்த யுத்தத்தை, அதாவது இந்த தாக்குதல் நடவடிக்கைகளை கைவிடுவதற்கான ஒரு வாய்ப்பு குறைவாகத்தான் இருக்கும். ஏனென்றால் கடந்த 2-3 நாட்களாக கூட பாகிஸ்தான் நாட்டவர்களுடைய பீரங்கிகள் காஷ்மீரி மக்கள் மீது ஒரு கடுமையான தாக்குதலை நடத்தி இருக்கின்றன. பஞ்சாபிலும் ஒரு சில இடங்களில் தாக்குதல் நடத்தி இருக்கின்றன. இதன் காரணமாக அதிகப்படியான இழப்புகளை, பொதுமக்களுடைய உயிரிழப்புகளை இந்தியா சந்தித்திருக்கின்றது. ராணுவ ரீதியாக இந்தியா மீது எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாத இந்த பாகிஸ்தான் நாட்டு ராணுவ படை தொடர்ந்து நம்முடைய அப்பாவி மக்கள் வாழக்கூடிய குடியிருப்புகளை நோக்கி துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை அரங்கேற்றுக் கொண்டிருக்கின்றது. நாம் நடத்தக்கூடிய அனைத்து தாக்குதலுக்குமான காணொலிகள் வெளியிடப்படுகின்றன. அதில் பயங்கரவாத நிலைகள் மட்டும்தான் தாக்கப்படுகின்றன. இன்னும் சொல்ல போனால் முதலில் 9 பயங்கரவாத நிலைகளை நம்முடைய நாட்டினுடைய பாதுகாப்பு படை தாக்கி அழித்திருந்த பொழுது ஒரே ஒரு கட்டடம் மட்டும்தான் இடிந்திருக்கும். அந்த கட்டடத்தை சுற்றி இருக்கக்கூடிய வீடுகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்கும். அது போன்ற காணொலிகளை நாம் பார்த்திருந்தோம். அந்த அளவு கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் தாண்டி சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகளை செலுத்திய போதும் கூட இந்தியா குறிப்பிட்ட அந்த கட்டடங்கள் மட்டுமே, பயங்கரவாதிகள் தங்கியிருக்கக்கூடிய நிலைகள் மட்டுமே அழிய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் மிக 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 கவனத்தோடு ஆயுதங்களை கையாண்டிருந்தார்கள். இந்த தருணத்தில் குஜராத்தினுடைய கட்ச் பகுதியிலே ஒரு பதற்றமான சூழல் இருப்பதையும் பார்த்தோம். ஏனென்றால் அங்கும் சில தாக்குதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு பாகிஸ்தானால் இந்திய ராணுவம் அவற்றை முறியடித்திருந்தது. குஜராத்தில் இருக்கக்கூடிய வனப்பகுதிகள் உட்பட அந்த எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு அருகே இருக்கக்கூடிய பகுதிகளிலே ஒரு சில ட்ரோன்கள் உடைந்து நொறுங்கி கிடக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். இந்த ட்ரோன்கள் அனைத்துமே துருக்கி நாட்டிடமிருந்து வாங்கப்பட்ட ட்ரோன்கள். உடைந்து கிடக்கக்கூடிய போர் விமானங்களுடைய தளவாடங்கள் அனைத்தும் சீன நாட்டினுடைய தயாரிப்பாக இருந்த தளவாடங்கள் என்பதையெல்லாம் நேற்று பார்த்தோம். இன்று நாம் பார்க்கக்கூடிய இந்த ட்ரோன்கள் கிட்டத்தட்ட 400-500 ட்ரோன்கள் வரை தாக்கி அழிக்கப்பட்டிருக்கின்றன இந்தியாவின் வான்வெளி பரப்பிலே. அவை அனைத்துமே துருக்கி நாட்டிடமிருந்து வாங்கி வரப்பட்டு பாகிஸ்தான் ராணுவத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒரு ட்ரோன்கள். உளவு நோக்கங்களுக்காக அது பயன்படுத்தப்படும். அது மட்டுமல்லாமல் அந்த ட்ரோன்கள் மூலமாக சோன்கள் என்று சொல்லுவார்கள், அந்த சோன்கள் ட்ரோன்களை பயன்படுத்தி பல கிலோ எடை கொண்ட வெடிபொருட்களை சுமந்து வந்து தாக்குதல் நடத்த முடியும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.